வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். போன ப்ரோக்ராமில் நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்த வகுப்புகளை கொஞ்சம் பார்த்தோம், சரிங்களா? இப்போ மறுபடியும் பேக் டு த கிளாஸ், பேக் டு த டாபிக். வேறு மோரோவர் இன்றைக்கி நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஏன்னா வேறு அடுத்து வெண்ணு போகணும். வாக்கியங்களை ரெண்டாவது அர்த்தங்களும் இருக்குது. அதை பயன்படுத்தி நிறையா வாக்கியங்கள் இருக்குது, அதை பார்க்கணும். அதில் நிறையா டவுட்டுகள் வரும், சரிங்களா? அதனால் இன்றைக்கி முடிச்சிருவோம். அதனால் வேறு சம்மந்தமான டவுட்டுகள் இருந்தால் கேளுங்க. இப்போ புக்கு ஒன்றை கொடுத்தனே, அது எங்கே வச்ச? புத்தகத்தை எங்கே வைத்திருந்தீர்கள்? புத்தகத்தை எங்கே வச்சிங்க அப்படின்னு தமிழில் வைத்திருந்தீர்கள்னு எழுதியிருக்கேன், சரிங்களா? புத்தகத்தை எங்கே வச்ச? வேர் டிட் யூ புட்? இல்லை, வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரியான பொருள், சரிங்களா? வச்சேன்னா புட்டுன்னு சொல்லலாம். வச்சு இருந்தேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கீப் த புக், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சரே நான் கொடுக்காமலே இந்த கேள்வியெலாம் அமைச்சிட்டேன். ஆன்சர் நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு நான் ஆன்சர் வச்சும் கேள்வி தரேன். அப்போ தான் அதில் சில இதெல்லாம் வரும், என்ன சொல்கிறீங்க, ப்ரிப்போஷன்லாம் அதில் வரும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். சரி, சமையல் செய்ய நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? நீங்கள் சமைக்க எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? அது சொல்லி தரணுமா? இதில் சொல்லித்தரேன் பாருங்க. நமக்கு வேர் டிட் யூ, கடந்த காலத்தில் ஒரு செயலை எங்கே செஞ்ச அப்படிங்கிறது தான் வேர் டிட் யூவோட அடிப்படை ஃபார்முலா. கடந்த காலத்தில் எங்கே கற்றுக்கொண்டாய், நீ செஞ்ச செயல் கற்றுக்கொண்டாய். வேர் டிட் யூ லேர்ன்? எதை கற்றுக்கொண்டாய்? சமைக்க கற்றுக்கொண்டாய். ஸோ டு குக். ஏன்னா இது ஒரு வேர்பு. நம்ம இது ஒரு வேர்பு, இந்த வேர்பையும் டைரெக்டாக இணைக்க முடியாது. அதனால் நடுவில் டூ போட்டு இணைக்கிறோம், சரிங்களா? இப்போ இதனுடைய முழு அர்த்தம் என்ன? லேர்ன் டு குக்னா சமைக்க கற்றுக்கொள்வது, ஓகேவா? டிட்டு போடுறதுனால கற்றுக்கொண்டீர் அப்படின்னு மாறும். வேர் டிட் யூ லேர்ன் டு குக்? கொஸ்டின் மார்க். அடுத்தது, போகிறப்ப ஒரு நாயை அழைச்சிட்டு போனீங்க, காணுமே, அதை எங்கே விட்டுட்டு வந்த? அதை எங்கே விட்டீர்கள்? சில இடங்களில் நம்ம அதை பார்க்கலாம். அதே போல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறப்ப கூட நம்ம மால் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். கை குழந்தை கிடையாது, பெரிய பிள்ளைங்களை எங்கே விட்டீங்கன்னு பொதுவாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபார்மேஷனுக்கு வேர் டிட் யூ லீவ் இட்? எங்கே நீங்கள் அதை விட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன். அடுத்தது, சட்டம் நல்லா இருக்கு, எங்கே வாங்கின? அந்த ஆடையை எங்கே வாங்கினீர்கள்? அந்த ஆடையை எங்கே வாங்கினீர்கள்? இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். வேர் டிட் யூ பை தட் ட்ரெஸ்? வேர் டிட் யூ பை த ட்ரெஸ்? புரியுதுங்களா வாக்கியம்? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? உன்னை துரத்திக்கிட்டு இருந்தப்ப உன்னை கண்டுபிடிக்கவே முடியலையா விளையாட்டில்? எங்கே போய் ஒழிச்சிக்கிட்ட? நீங்கள் எங்கே மறைந்தீர்கள்? சொல்ல, நானும் அடுத்த தடவை மறைஞ்சிக்கிறேன். வேர் டிட் யூ ஹைட்? வேர் டிட் யூ ஹைட்? எல்லாம் சின்ன சின்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான். நமக்கு எதனால் நம்ம இதை அழுத்தம் திருத்தமாக மறுபடி சொல்கிறோம்? கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ எங்கே செஞ்ச, அந்த செயலை நம்ம இங்கே போடணும். அப்புறம் டூலாம் வரும்போது இதை நம்ம இந்த மாதிரி டூலாம் வரும்போது மெயின் வேர்பையும் அந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பையும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும், இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனப்படாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்க தெரிவிங்க? சமைக்கங்கிறது இங்கிலீஷில் குக்கு, அதுவும் வேர்பாக வரலாம். கற்றுக்கொள்வதும் லேர்னு, அதுவும் வேர்பாக வரலாம். இதில் ரெண்டில் எது மெயின் வேர்பு? அப்போ அந்த நீங்கள்ங்கிற சப்ஜெக்டு சமைக்கங்கிற செயலை செஞ்சிச்சா இல்லை கற்றுக்கொண்டீர்கள்ங்கிற செயலை செஞ்சிச்சா? மெயினா கற்றுக்கொண்டீர்கள், ஏன்னா நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஸோ அப்போ இதுதான் மெயின் வேர்ப். அப்போ இதை மெயின் வேர்ப் வந்தாலே பக்கத்தாப்லேயே அது என்ன பண்ணிடணும், டூ போட்டு அந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பை கொண்டு வரணும், சரிங்களா? திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. சில பேர்களுக்கு
ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு வந்து எப்படி சார் இது வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். சரி, அடுத்தது. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் காத்துட்டு இருந்தான்னு சொன்னீங்க. நானும் அதே தேட்டரில் தான் இருந்தேன். உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் எங்கே காத்திருந்தீர்கள்? அவனுக்கு காத்துட்டு இருந்தான்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு ஓடனியப்பா, உன் ஃப்ரெண்டுக்காக நீ எங்கே காத்துட்டு இருந்த அதை சொல்லு முத. நீ வேர் டிட் யூ வெயிட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? உன்னுடைய நண்பர்களுக்காக, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், புரியுதுங்களா? உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் நீங்கள் எங்கே காத்து இருந்தீர்கள்? புரியுதுங்களா? வாக்கிய அமைப்பு, அந்த விழா டிட்லாம் எல்லாம் புரியுதா? பக்காவா? சரி, கடைசியான கேள்வி. இது உங்களுக்குள்ள கேள்விங்க. உங்கள் வீட்டில் ஏசி வாங்கினீங்களே, எங்கே மாட்டினீங்க? வீட்டில் உங்கள் வீட்டில் ஏசியை எங்கே வச்சிங்க? மாட்டினீங்க இல்லை வச்சிங்க? சரிங்களா? இந்த இன்ஸ்டாலுங்கிற வேர்பு, பட் சென்டென்ஸ் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? வேர்பு வந்து இன்ஸ்டாலுங்கிற வேர்பு தான், ஃபிக்ஸ்ன்னு போட்டுறாங்க. இன்ஸ்டாலுங்கிறது தான் மெயின் வேர்பு. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.